சிக்கன் குழம்பை எப்படி ஈஸியாகவும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதுக்குள்ளே கொட்டிட்டு அதை நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்குங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் ஷேட் மாறும், அது வரைக்கும் வதக்குங்க. உங்களுக்கு நடுவில் ஆயில் தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா, ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தக்காளி போட்டதுக்கப்புறம் அது நல்லா வதக்கினதுக்கப்புறமும் அது வதக்கும்போது உங்களுக்கு ஆயில் தேவைப்படுது, இன்னும் ஆயில் தேவை அப்படின்னா நீங்கள் அப்பயும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இது வதக்குற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற வேணாம். இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ, அதாவது கிரேவி ஆகிற அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதில் டேஸ்ட் வரும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தக்காளி வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதில் ஊற்றினீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இதில் ஹீட்டில் நீங்கள் அதை வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரானஸ் டேஸ்ட் கிடைக்கும். அது ஹீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அது வதங்கும் போது அதில் இருந்த ஜூஸ் அது வெளியில் அது அழகாக அது அப்போ தான் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் மேட்ரு. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை எடுத்து அந்த கிரேவியில் போட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிக்கனையும் அந்த கிரேவியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கூடும். அதே மாதிரி தேவையான அளவுக்கு மிளகாத்தூளியும் உப்பையும் போட்டுருங்க. சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு அதை எவ்வளோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்பவே கிடைக்கும். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இங்கே மேட்ரே இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.